எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சலங்கை பூஜை அப்படின்னா என்ன, அரங்கேற்றம் அப்படின்னா என்ன அப்படின்ற பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சலங்கை பூஜை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் சலங்கை கட்டி ஆடுறது. ஸோ நம்ம அதை சிவபெருமான் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பிள்ளைங்க ஆடுவாங்க. அதுதான் சலங்கை பூஜை அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வரும்போதே சலங்கை கட்டி ஆடலாமே, எதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ட்டு ஒரு டவுட் வரலாம். நம்மளுக்கு பரதநாட்டியமை பொறுத்த வரைக்கும் கால் தான் எல்லாமே, அதாவது நம்மளோட தாளம் எல்லாமே காலில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த தாள அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 years ஆகும். அது அந்த ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால சலங்கை பூஜை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் அரங்கேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அரங்கம் அப்படின்றது வந்துட்டு ஸ்டேஜ், ஏற்றம் அப்படின்றது ஏறி ஆடுறது. ஸோ அரங்கேற்றம் அப்படின்றது பிள்ளைங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த அளவுக்கு அவங்களை கொண்டு வந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேர்த்துக்கும் நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுதான் அரங்கேற்றம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா பரதநாட்டியம் படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கான தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நார்மலா ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ரைட் பிரெயின் ஷார்ப்பா இருக்கும், இல்ல அப்படின்னா லெஃப்ட் பிரெயின் ஷார்ப்பா இருக்கும், ஏதாவது ஒன்று டாமினண்டா இருப்பாங்க. ஆனா பரதநாட்டியமை பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம லெஃப்ட் சைட்ல பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பரதநாட்டியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 2 பிரெயினுமே ஆக்டிவா இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். அதாவது அவங்க ஒரு ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மைண்ட்ல அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த முத்திரை என்ன வைக்கணும், இந்த முத்திரை எப்படி வைக்கணும், எவ்வளவு ஆப்சிட் உட்காரணும், இது எல்லாமே அட் அ டைம்ல அவங்க மைண்ட்ல யோசிச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல மல்டிபிளா யோசிக்கிறனால அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்ட்டு வந்து பரதநாட்டியம் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் மட்டும்தான். அதாவது கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு 2 months பரதநாட்டியம் படிச்சு ஒரு 2 monthsலயோ 3 monthsலயோ நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அது படிச்சு வர்றதுக்கு ஒரு 2 to 3 years, 4 to 5 years கூட ஆகும். அது பிள்ளைங்களோட எஃபோர்ட்ஸ் பொறுத்தது, அவங்க எவ்வளவு ரெகுலரா இருக்காங்க அப்படின்றது பொறுத்தது. ஸோ இது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அதே மாதிரி பொறுமையும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு அதே மாதிரி தான், அதாவது அவுட்புட் டக்குன்னு வராது, அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வந்துட்டு அவ்வளவு பொறுமை இருந்தா மட்டும்தான் அரங்கேற்றம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அரங்கேற்றம் அப்படின்றது ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது அவங்களுக்கு, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இன்னும் அவங்க இதே போல நிறைய ஸ்டேஜ் பார்க்கணும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். எல்லாத்தோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். தேங்க்யூ.